என்னடா இந்த வீடியோன்னு பாக்குறீங்களா? ஒரு 5 வயசு பையன் தான் ஸ்கூல் பேக்ல அப்படி என்னதான் வச்சிருப்பான்னு யோசிச்சு பாத்துருக்கீங்களா? மிஞ்சி போனா என்ன, ஒரு நோட்டு, பென்சிலு, ஸ்கேலு, எரேசரு அப்படிதானே நினைக்கிறீங்க? இல்லங்க, இங்க ஒரு பையன் கண்ணையே வச்சிருந்திருக்கான். கண்ணுனா பொம்மை கன்லாம் இல்லங்க, ஒரிஜினல் ஹேண்ட் கன். அதுவும் தான் ஸ்கூல் பேக்ல ஸ்கூலுக்கே எடுத்துட்டு போயிருக்கான். என்னப்பா சொல்ற அப்படிதானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, அதுவும் பீகார்ல இருக்கிற சோப்பால் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. 5 வயசான ஒரு பையன் வீட்ல இருந்து ஸ்கூல் பேக்ல வச்சு திருட்டுத்தனமா கண்ணை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். எடுத்துட்டு போனது மட்டும் இல்ல, அதே ஸ்கூல்ல படிக்கிற 10 வயதுடைய ஒரு பையனை சுட்டிருக்கான். அதிர்ஷ்டவசமா அந்த புல்லட் அந்த பையனோட கையில பட்டதுனால அவன் உயிர் தப்பிச்சிருக்கான். உடனடியா காயமடைஞ்ச அந்த பையனை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. பட் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மத்த பசங்களோட பேரண்ட்ஸ் பள்ளி முன்பாக பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. உடனடியா இத பத்தி விசாரிச்ச மாவட்ட எஸ்பி சைஷவ் யாதவ் இப்போ அந்த ஸ்கூல் பிரின்சிபாலை அரெஸ்ட் பண்ணிருக்காரு. கன் ஷாட் பண்ண அந்த பையனையும் அவருடைய அப்பாவையும் தேடிக்கிட்டு வராங்க. மேலும் மாவட்டத்தில் இயங்கி வர அனைத்து பள்ளிகள் ரெகுலரா ஸ்டூடண்ட்ஸோட ஸ்கூல் பேக்ஸை செக் பண்ணவும் ஆர்டர் போட்டிருக்காங்க. சோ இந்த வீடியோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்களுடைய பேக்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு உள்ளதை செக் பண்றது ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும் இல்லைங்க, அந்த பொறுப்பு அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் இருக்கு அப்படிங்கிற கருத்தை சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் உங்க ரிட்டேஷ். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பிளாக் அவுட் தமிழன். தேங்க்யூ.